துபாயில் இருந்துட்டு நான் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் நான் வந்து இங்கே இந்தியா வந்தேன். லாக்டவுன் போட்டாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா யோகிக்கு ஜாப் கிடையாது. ஸோ அந்த ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். சம்டைம்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொட்டுறது யார்கிட்ட அப்படின்னா வந்துட்டு யோகிட்ட தான் கொட்டுவேன். லவ் மேரேஜ் எப்படி நினச்சின்னு எங்களுக்கே தெரியாது. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்டில் தான் இட் எண்டட் இட் டு லவ். மாமியா கேட்குறீங்களா? பிஃபோர் மாமியாவே சொல்லிடுங்க. மாமியா கண்டிப்பாக என்னோட பேக்கில் டயப்பர் இருக்கும், வைப்ஸ் இருக்கும். என்னோட சீட் இல்லாமல் நான் போவே மாட்டேன். பிகாஸ் என்னோட ஹேர் அப்பப்போ கம்சியாக இருக்கும், லிப்ஸ்டிக் இருக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்ல, ட்ரெண்ட் ஆச்சும் என்னவோ என்கிட்ட வந்து நீங்க சமைக்க மாட்டீங்களா, ஐயோ சமைச்சு போட மாட்டீங்களா, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க நேர்லயே கேட்பாங்க. 2 years நான் சமைச்சு போட்டேன், அதை யோசிக்க மாட்டாரு. துபாயில இருந்து நான் சமைச்சு போட்டு இன்டேக் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹேர் மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு வாரம் எண்ணெய் தேய்க்காம ஹேர் இது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹேர் வந்து ட்ரை ஆயிரும், பிரேக்கேஜ் ஆயிரும், ஹேர் ஃபால்லாம் வரதான் செய்யும். நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோமோ இல்லை ஏதோ ஜூஸ் குடிக்கிறீங்க, வீட்டில் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா அதோட கொஞ்சமா வச்சுட்டு அதை ஃபேஸ்ல நான் போட்டுப்பேன். அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. கடலை மாவு, கேர்டெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. பாசிப்பயிர் மாவு வந்து பெஸ்ட் பேக். வெயிலெல்லாம் போயிட்டு வரவங்கள பயங்கரமா டேன் ஆயிருப்போம். ஸோ இமீடியட்டாக நான் வீட்டுக்கு வந்தோடனே பாசிப்பயிர் மாவு எடுப்பேன், அதை வச்சிருப்பேன். பாசிப்பயிர் மாவுலாம் அரைச்சி ரெடியாகவே வச்சிருப்பேன். போட்டு அதில் கேர்ட் போட்டுட்டு டக்குன்னு எங்கெங்கெல்லாம் டேன் ஆயிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பி சினிமாஸ் தயாரிப்பில் அசோக் செல்வன் நடித்த வேலம் ஒரு செம்மையான த்ரில்லர் படம். ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். துபாயில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து அகெயின் சென்னைக்கு வந்துட்டு அகெயின் ஒரு கம்பேக் கொடுக்கறதுன்றது வந்து அந்த கோவிட் ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலி துபாயில் இருந்துட்டு நான் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் நான் வந்து இங்கே இந்தியா வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால யோகி வந்து ஜாப் குவிட் பண்ணிவிட்டு இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லாக்டவுன் போட்டாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா யோகிக்கு ஜாப் கிடையாது. ஸோ அந்த ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். சரி, ஓகே, நம்ம ஃபினான்ஷியலாக டவுன் ஆனாலும் ஓகே, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்து தான் அந்த 4 செவத்துக்குள்ளேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓகே என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்டவுனில் நிறைய கண்டென்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து எங்களை நாங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி ஒரு புஷ்அப் கொடுத்தது தான். அதுலேருந்து தான் வந்துட்டு அகெயின் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுலேருந்து தான் எங்கள் ஜேர்னி அகெயின் ஒரு கம்பேக் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வந்து பிளாகிங் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கீங்க, வீட்டையும் பார்த்துக்கணும், யோகி அண்ணாவையும் பார்த்துக்கணும். எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க? சீரியஸாக தெரியல. எப்படி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி உங்களுக்கான மீ டைமும் வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து பண்ணணும், எப்படி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறீங்க? அது எனக்கே தெரியல எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொட்டுறது யார்கிட்ட அப்படின்னா வந்துட்டு யோகிட்ட தான் கொட்டுவேன். அது பிரேக் அவுட் ஆயிரும் எல்லாமே ஹேண்டில் பண்ண. அதான் சம்டைம்ஸ் வந்துட்டு எல்லாமே நம்மளால் பண்ண முடியுது, இன்னும் நம்மளால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புஷ்ஷும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது ஆப்வியஸாக அது ஒரு ஓட்டம். அது விமென்குரிய ஒரு கெப்பாபிலிட்டியா என்னன்னு தெரியல. அது எப்படினாலும் அவங்க எல்லாமே பண்ணிடுறாங்க. அது மாதிரி தான். ஓகே, லைஃப்லையுமே வந்துட்டு கோவிட் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ணிச்சு. உங்களோட லைஃப்ல வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணிச்சுக்கா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு மிஸ் ஆச்சு உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா. ஆக்சுவலி நாங்கள் 2 பேருமே கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் மெயினாக வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த டைம் கோவிட் டைமில் லைக் நாங்கள் அந்த இயர் நம்ம தியேட்டர் போகலாம், இல்லை ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சப்போ அந்த இயர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த யோகிடிங்கிற யூடியூப் சேனல் வந்து எங்களை கைவிடலை. அது ஒன்றில் ஓகே நம்மளால் என்ன என்டர்டெயின் பண்ண முடியுமோ அப்படிங்கிறத நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டில் இருந்தே. ஸோ உண்மையாக சொல்ல போனோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு கப்பலாக வீடியோ போடுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து பாப்பாவையும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் வந்து அது பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபேமிலி வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஆக்சுவலி இப்போ நான் யோகி அண்ட் பாப்பா இருக்கும். ஸோ மெயினாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மேரீட் விமனுக்கு வந்துட்டு மெயின் சப்போர்ட் வந்து அவங்க ஹஸ்பண்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு நாட் ஓன்லி ஃபார் விமன், ஃபார் மென் ஆல்சோ அந்த விமன் தான் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க. பிகாஸ் 2 பேரோட ட்ரீம்ஸையுமே வந்துட்டு நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மாவும் சரி என்னோட மதர் இன் லாவும் சரி அவங்க சப்போர்ட் இல்லாமல்
இல்லாமையும் நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் என்ன, நீ எதுனாலும் பண்ணு, ஓகே அவர் கைட் பண்ணிக்கிறாரா, ஓகே ஃபைன், அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க ஊரில் இருக்காங்க. அண்ட் எங்கள் 2 பேருக்குமே ஒர்க்ஸ் வரும், ஷூட்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நாங்கள் பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போது வந்து இல்லைம்மா நீங்கள் வெளியில் போனீங்கன்னா என்கிட்ட வந்து விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக சொல்கிறது தான் என்னோட மதர்-இன்-லா தான். ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆஃப்கோர்ஸ் ஃபேமிலியில் எல்லாரும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ அனாமிகா வந்து இந்த 5 விஷயம் இல்லாமல் வெளியே போகவே மாட்டாங்க அப்படின்னா என்ன 5 விஷயம்? அனாமிகா மாமியா கேட்குறீங்களா? அனாமிகா பிஃபோர் மாமியாவே சொல்லிடுங்க. மாமியா கண்டிப்பாக என்னோட பேக்ல டயப்பர் இருக்கும், ஹேண்ட் பேக்ல. அதாச்சும் பாப்பா போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக டயப்பர் இருக்கும். பாப்பா இல்லாமனாலும் ஒரு டயப்பர் பேக்ல இருக்கும், ஓகேங்களா. அண்ட் வைப்ஸ் இருக்கும். என்னோட சீப் இல்லாமல் நான் போவே மாட்டேன். பிகாஸ் என்னோட ஹேர் அப்பப்போ கிளம்ஸியாக இருக்கும். ஸோ என்னோட சீப் எப்பயுமே இருக்கும். அண்ட் லிப்ஸ்டிக் இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். காஸ்டியூம்ஸ் பற்றி கேட்டே ஆகணும். எந்த காஸ்டியூம் போட்டாலுமே அது உங்களுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து போட்டிருக்க மேக்ஸி கூட உங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி ஸ்டிச் பண்ணது தான். ஸோ வந்துட்டு எப்படி யார்கிட்ட ஸ்டிச் பண்ணுறீங்க, எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக வந்து இந்த காஸ்டியூம் இந்த சாரீலேருந்து தான் அதுவும் மோஸ்ட் ஆஃப் த இது ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் தனியாக எதுவுமே நான் ஆன்லைன்லேயும் வாங்க மாட்டேன். நான் தனியாக போய் மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி அதுக்கு எதனா டிசைன் எடுத்துகிட்டு நான் போய் டெய்லர்கிட்ட கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்பையும் சரி அந்த மாதிரி. ஸோ இப்போ கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு ஆஃப்டர் மேரேஜ். சரி ஓகே, நம்ம மேக்ஸி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ். எனக்கு மேக்ஸினா ரொம்ப பிடிக்கும். பட் ஆன்லைனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் எனக்கு அந்த மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இல்லை, கொஞ்ச நாள்லே போயிடுது. ஓகே நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டிசைனர்கிட்டையாக ட்ரை பண்ணேன். சென்னையில் ஒருத்தவங்க கிட்ட அண்ட் மதுரையில் என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க கீதான்ட்டு, அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுத்தேன். அண்ட் அவங்க கிட்ட தான் மோஸ்ட் ஆஃப் த மேக்ஸிஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன் எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்களும் அவங்களோட ஓன் ஐடியாஸ் போடுவாங்க. நானும் இல்லை இப்படி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பேட்டர்னில் நாங்கள் கொண்டு வருவோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு மாதிரி ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்கக்கூடாது அப்படிங்கிற. ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக. ஸோ எல்லா மேக்ஸிஸும் வந்து சாரீ பேஸில் சாரீ இல்லை, எல்லாமே சாரீ கிடையாது. ஒரு சிலது சாரீ, மித்ததெல்லாம் மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி எடுக்கிறது தான். உங்களோடது வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அது எப்படி சொல்கிறது, லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஓகே, லவ் மேரேஜ் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட தான் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் அப்படி அதான் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னப்போ வந்துட்டு யோசிச்சாங்க, ஓகே யார் என்ன நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மித்தபடி ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் அந்த டைம் கேப் எடுத்தாங்க. ஓகே இதை பொண்ணுனா ஒரே பொண்ணு வேற, ரொம்பவே பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க. இல்லை வேற ஊருக்கு வேற போகிறாங்க, நல்லா பார்த்துப்பாங்களா அந்த மாதிரி யோசிச்சாங்க. அண்ட் யூகி வீட்லேயுமே வந்துட்டு என்னை பற்றி எங்கள் ஃபேமிலி பற்றி எல்லாம் தெரிஞ்சு அந்த ஃபேமிலிஸ் மீட் பண்ணப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அது அப்படி. எப்படி மதுரை பொண்ணு சென்னை பையன் எப்படி மீட் பண்ணீங்க? நான் வந்து சென்னையில தானே ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே, ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் 2 பேருமே வந்துட்டு டான்ஸ் டீம் தான் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணோன்னே லவ் அப்படிலாம் கிடையாது. லவ் மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. ஓகே, லைக் எப்படி நடந்துச்சு எங்களுக்கே தெரியாது. வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்டில் தான் இட் எண்டட் இட் டு லவ். ஓகேங்களா, அது ப்ராப்பராக ஒரு ப்ரொபோசலோ இல்லை ரொமான்டிக்காக டூயட்டு வெளில போகிறது அப்படிலாம் கிடையாது. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்டில் ஓகே அந்த ஒரு கனெக்ஷனில் இட் ஹேப்பன். அனி ஓகே, நீ ஃபேன்ஸாக வந்துட்டு நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நிஜமாவே துபாயில் சமைச்சிங்களா? அச்சோ ராமா, ஆக்சுவலி வந்து அது எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னு தெரியல. ட்ரெண்ட் ஆச்சோ என்னமோ என்கிட்ட வந்து நீங்க சமைக்க மாட்டீங்களா, ஐயோ சமைச்சு போட மாட்டீங்களா, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க நேர்லயே கேட்பாங்க. நீங்க உண்மையா சமைச்சிங்களா இல்லையா? ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் வந்து நீங்க உண்மையா சமைச்சிங்களா இல்லையான்னு கேட்டுட்டு போறாரு. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அம்மா. அதாவது ஸோ எவ்வளோ அசிங்கப்படமோ ஆக்சுவலி நான் சமைச்சேன் தான். ஏன்னா சமைச்சது சொல்லலை அவங்க, அவ்வளோதான். ஓகே, அது வந்து ஏன் அந்த ரியாக்ஷன் வந்துச்சுன்னா அவர் வந்துட்டு நீ உண்மையா சமைச்சவங்க, ஐயோ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் அப்படி கொடுத்தேன். அது என்னமோ நான் வந்து சமைக்கவே இல்லை. ஆமா, எல்லாருக்கும் அப்படி கன்வே ஆயிடுச்சு. ஆமா, சமைச்சேன். ஓகே, ஸோ வந்து எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயுமே வந்து சண்டைன்றது ரொம்பவே காமனாக இருக்கும். சண்டை வந்தா நீங்க வேற இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க, எப்படி வந்து ஒர்க்கை வந்து ஹேண்டில் பண்றீங்க? என்ன பண்றது, வேற வழி இல்ல. ஆமா, அப்பதானே கேமரா ஷூட் பண்ண சொல்ல முடியும். என்ன பண்றது, ஆக்சுவலி சண்டை அது வரும், பயங்கரமா வரும் தான். பட் ஆனா அன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கு மேல தாண்டிலாம் போனதில்லை மோஸ்ட்லி. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு கெட்ட பழகம் என்ன அப்படின்னா, சண்டை போட்டு கொஞ்ச நேரம் யாருமே பார்த்துக்க மாட்டோம், திரும்பி மூஞ்சி பார்த்தா சிரிச்சிருவோம்.
ஓகே இது ஒரு நல்ல டிப்பா இருக்கு நோட் பண்ணிக்கோங்க என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அவராலே அது என்னமோ சிரிச்சிருவோம் ஸோ அப்படியே மாறிடும். ஓகே சோ நீங்க சண்டை போடும்போது குட்டி குஷியோட ரோல் எப்படி இருக்குங்க? குட்டி குஷி வந்துட்டு சம்டைம் வந்து இவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பான். அண்ட் சம்டைம்ஸ் அவளுக்கு எதனா வேணும் கேட்டுட்டே இருப்பான். அந்த நேரம் நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம் அப்படின்னா அவன் வந்து ஸ்டாப் பண்ணுவான். அம்மா அம்மா அப்பா அப்பா ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு வில் ஸ்டாப் இட். நாங்கள் வந்து உட்காந்து யோசிப்போம், பாவம் பிள்ளை இல்லை நம்ம சண்டை போட்டோம், இனிமேல் அவன் முன்னாடி சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, எங்கேயாவது வந்து இந்த விஷயத்தில் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுதுப்பா அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ கல்யாணம் ஆகி இப்போ 4 years ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே வந்துட்டு கல்யாணம் ஆனோடனே வந்துட்டு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காங்க, வாட் எவர் அரேஞ்ச்டோ என்னமோ பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கு பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் வரும், ஒன்னொன்னே நம்ம க்ராஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் வந்து அவங்க கோவப்படுற மாதிரி நான் பேசிடுவேன், இல்லைனா அவங்க என்ன கோவப்படுற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை நீ அப்படி பேசினால அது எனக்கு பிடிக்கல, ஸோ உட்காந்து பேசினாலே எல்லாமே சால்வ் ஆகிடும். உட்காந்து பேசிடுவோம், அது நெக்ஸ்ட் டைம் நீ இப்படி பண்ணாத, எனக்கு அதனால தான் கோவம் வந்துச்சு, அது வரைக்கும் நான் அமைதியாக தான் இருந்தேன், அந்த பாயிண்ட்னால எனக்கு கோவம் வந்துச்சு. அதே மாதிரி நானும் ஓப்பனாக சொல்லிடுவேன், அவங்களும் ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லியே நிறைய விஷயங்கள் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை பில்ட் பண்ணும். ஓகே இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு ஓப்பனாக நாங்கள் பேசி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரோம். ஸோ அவாய்ட் பண்ணிக்க முடியும், நிறைய சிச்சுவேஷன்ஸில் ஆர்கியூமெண்ட்டாக அவாய்ட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி. ஓகே ஸோ வந்து நார்மலாகவே முடி கொட்டுன்னு கொட்டுது. ஸோ பேபி பிறந்த உடனே வந்துட்டு அந்த ஒரு டிப்ரெஷன் பீரியடில் வந்து எவ்வளோ ஹேர் ஃபால் இருந்தது, அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வந்தீங்க? ஆமாம், பட் எனக்கு எப்படின்னா பாப்பா பிறந்தோடனேலாம் ஹேர் ஃபால் கிடையாது. பாப்பா பிறந்து ஒரு 1 year கழிச்சு சடனாக ஹேர் ஃபால் இருந்துச்சு. பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன், சடனாக ஒரு ஹேர் ஃபால் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போது இந்த ஜானில் ஒமிக்ரான் வந்துச்சு, அப்போ வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஸோ அதான் நம்மளோட ஃபுட்டு தான் மெயின். எனக்கு இன்டேக் கரெக்டாக இருந்தாலே இன்டேக் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஹேர் மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு வாரம் எண்ணெய் தேய்க்காம ஹேர் இது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வந்து ட்ரை ஆயிரும், பிரேக்கேஜ் ஆயிரும், ஹேர் ஃபால்லாம் வரதான் செய்யும். ஸோ அதனால ஹேருக்கு என்ன நரிஷ்மெண்ட் தேவையோ அதையும் நம்ம கொடுக்கணும். அண்ட் இன்டேக்லேயுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம், எக்கு, நட்ஸு அண்ட் பட்டர் ஃப்ரூட்டு, பெரிஸு, இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிட்டோன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும், ஸ்கின்லையும் தெரியும், ஹேர்லேயும் தெரியும். ஒரு 1 month எடுத்துக்கிட்டாலே நல்ல சேஞ்சஸ் தெரியும். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ரியலாகவே. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த 2 ஃபேஸ் பேக் வந்து எனக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா என்ன ஃபேஸ் பேக்? அதான் ஃபேஸ் பேக் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வெயிலெல்லாம் போயிட்டு வரவங்களாம் பயங்கரமாக டேன் ஆகிருப்போம். ஸோ இமீடியட்டாக நான் வீட்டுக்கு வந்தோடனே பாசிப்பயிர் மாவு எடுப்பேன், அதை வச்சுருப்பேன். பாசிப்பயிர் மாவுலாம் அரைச்சி ரெடியாகவே வச்சுருப்பேன். போட்டு அதில் கர்ட் போட்டுட்டு டக்குன்னு எங்கெங்கெல்லாம் டேன் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு டேன் ரிமூவ் ஆயிரும். ஃபுல்லாக ரிமூவ் ஆகாது, பட் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சேஞ்ச் தெரியும். அதே மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் வெளில போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு பப்பாயா இருந்தால் கூட அந்த பப்பாயா, நான்லாம் எப்பயுமே பப்பாயா சாப்பிடுவோம், அந்த பப்பாயா எடுத்து மூஞ்சில் தடவிப்பேன். அதெல்லாம் அதுதான் நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோமோ இல்லை ஏதோ ஜூஸ் குடிக்கிறீங்க, வீட்டில் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா அதோட கொஞ்சமாக வச்சுட்டு அதை ஃபேஸில் நான் போட்டுப்பேன். அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த கடலை மாவு, கர்டெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. ஆமாம், பாசிப்பயிர் மாவு வந்து பெஸ்ட் பேக், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். மேக்கப் ரொட்டீன் என்னென்ன வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஃபேஸில் போட்டிருக்கீங்க? நான் ஒரு சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ப்ரைமர், ஓகே, ஃபவுண்டேஷன், கரெக்டர், கன்சீலர், ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செட்டிங் பவுடர். இப்போ இதெல்லாம் வந்து ஃபேஸில் போட்டிருக்கீங்க. எல்லாமே ஒரே பிராண்டா? இல்லை வேறு பிராண்ட்ஸ். எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் என்ன என்னால் வாங்க முடியுமோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், ஓகே, சூப்பர். ரொம்ப சூப்பராக முடிஞ்சது இன்டர்வியூஸ். எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அண்ட் இதுக்கப்புறம் அனு யோகிடி சேனல் ஆகட்டும் அண்ட் உங்களோட பர்சனல் சேனல் ஆகட்டும் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் ஆகி சீக்கிரமே வந்து நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ IBC Mangai டீம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிக் பாஸ்க்குள்ளே எப்படி வர ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஐ did for Sanam Shetty. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் it was ஷாரிக் ஹாசன் and then it was